அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குட்டீஸ்க்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு கூட வந்து லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்துட்டு அவனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து மேகி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது சொல்லிவிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் மேகி செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி செஞ்சுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டேன். மேகி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேகி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ல எக்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மீன் தான் வாங்கி வந்திருந்தேன் மார்க்கெட்லேருந்து. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாறை மீன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரைக்காக எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறி பொரிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மீன் குழம்பு வந்து சைடில் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டுலாம் போட்டு செய்யும் போது தான் மீன் குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட் வந்து கிடைக்கும். நல்லா மசாலா ஸ்மெல் போதுக்காக 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கடைசியாக மீன் சேர்த்து வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். சைட்லேயே ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா மொறு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஈவினிங் மேலே குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு வேர்க்கடலை வச்சு மசாலா வேர்க்கடலை தான் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். தான் டே அப்படி தான் போச்சு. மீன் பிளாக் பிடிச்சி தான் இருக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.